ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்பொழுது இந்த நல்ல நாளில் உனக்காக வரமொன்று கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறதுக்குள்ளே இந்த பதிவை நீ கேட்டுட்டீனா அப்புறம் என்ன, நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரத்தை நான் சொல்லிட்டேன். அதுக்குள்ளே நீ கேட்டு முடிச்சிட்டினா என் ஆசீர்வாதமும் உனக்கு கிடச்சி நல்லது நடக்கக்கூடிய பிராப்தமும் சங்கல்பமும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். இந்த நிமிஷத்திலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகுது, நல்லது நடக்கப் போகுதுன்ற நம்பிக்கையோட இந்த முருகன் சொல்வதை கேளு. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளும் இப்போது கடந்து கொண்டிருக்கும் வாழும் வாழ்க்கை பாதையும் கூட எல்லாமே உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது அதை நான் மாற்றி அமைக்க தான் போகிறேன். எப்போதும் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தையும் செஞ்சாலும் ஆர்வம் குறையாமல் செய்ய பழகு. உன்னுடைய ஒவ்வொரு கனவையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. நீ எதிர்பார்க்கறது போல உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்லதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நடத்துவேன். நீ பொறுமையாக இருந்தா உன்னுடைய முயற்சிக்கும் பக்திக்கும் உரிய பலன் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய வானம் எனக்கு சொந்தமாகணும், அதில் இருக்க நட்சத்திரம் எல்லாமே எனக்கு உரியதாக மாறணும்னு நீ பெருசாக பேராசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எதையுமே கேட்கல. சின்ன சின்ன இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்குமாக தானே ஆசைப்பட்டாய். கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அந்த அழகான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கை அழகாய் மாறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி எல்லாத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீயே எதிர்பாராத பல மகிழ்ச்சியான சந்தோஷ விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து உனக்கு மகிழ்ச்சி காலம் ஆரம்பிச்சிடும் என் செல்வமே. என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உனக்கான வரத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரதான் செய்யும். என்ன, சில பேருக்கு மாற்றங்கள் சீக்கிரம் வந்து சந்தோஷமாக வாழுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வரலாம். அதே போல் உன் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் தாமதமாயிருக்கே தவிர கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது போல வெற்றிக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நானே உண்டாக்கி கொடுவேன். உன்னுடைய எல்லா வேண்டுதல்களிலும் சிறப்பானதை மிக அழகானதை நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த முக்கியமான வேண்டுதலை இப்போதே இன்னைக்கே நடத்தி தர்றேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணங்களோட பொறுமையாக காத்திரு. உனக்கு நல்லது நடக்கும்னு நீ நம்பினாலே நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. வாழ்க்கையை அழகாக தொடங்கும் நீ அன்போடும் மகிழ்வோடும் வெற்றியோடும் வாழ தயாராகு. அத்தனையும் மாறும், வாழ்க்கை சரியாகும், சந்தோஷமாக மாறுன்ற ஆழமான நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் அருள் ஆசைகள் மூலமாக இப்போதே உன் வாழ்க்கையில் எல்லா நலமும் பலமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்க பெறுவாய். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உனக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாகவே இருக்க போகுது. நீ வாழவே கூடாது, நல்லா இருக்கக்கூடாது நினச்சவங்க முன்னால் உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். ரொம்ப நாளாக உன் மனசில் நீ நினச்ச காரியம் நிறைவேறப் போகுது. சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினா சகலமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். இதுவரைக்கும் நீ யாருக்கும் எந்த துன்பமும் துரோகமும் செஞ்சதில்லை. ஆனாலும் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை பாடாப்படுத்துதுன்னா இதற்கு முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ ஒரு பிறவியில் நீ என்னவோ தப்பு பண்ணியிருக்கன்னு தானே அர்த்தம். ஆக மொத்தத்தில் ஏதோ என்னவோ எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அதை ஒன்றும் செய்ய முடியாது தானே. அப்புறம் என்ன, பொறுமையாக காத்திரு. சில நேரங்களில் சில விஷயங்களை பொறுமையாக எதிர்கொள்வது தான் அதுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் எதிர்வினை ஆற்றாமல் பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் அப்பன் முருகன் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன்.
நான் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக எல்லா விஷயங்களின் முடிவையும் உனக்கு நல்லதாக சாதகமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசித்த உனக்கு உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சரியாகுன்றத நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டு பொறுமையாரு. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளால் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னை தெம்பாக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்வு கிடச்சி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நிலையான நல்ல வருமானம் வரும்படியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உன் வீட்டை நோக்கி அனுப்ப போகிறேன். நான் உனக்காக கொடுக்கும் அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே. உனக்கு இருக்கிற தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நீ எதிர்காலத்தில் முன்னேறதுக்கான நல்ல வழிகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் திறந்து வைக்க போகிறேன். உன் வீட்டிலையோ அல்லது இந்த முருகனின் ஆலயத்திலேயோ எனக்காக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சாலே அந்த தீப ஒளியாக நான் உன் வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வச்சிருவேன். எப்போதும் எந்த விஷயத்துக்கும் நீ பயப்பட வேணாம். என் கருணை பார்வை உன் மீது பட்ட பிறகு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றிதானே கிடைக்கும். என்னை தஞ்சமடைந்த உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பஞ்சம் வராது. எல்லாமே உனக்கு கிடைக்கப்பெற்று நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும் அளவுக்கு உனக்கான வரத்தை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வரப்போகிறேன். இப்போது இந்த கலியுக காலத்தின் கொடுமையும் அதன் கஷ்டங்களும் உன்னை பாடாப்படுத்தினாலும் நீ பயப்பட வேணாம். நீ அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை எல்லாம் இந்த முருகன் நான் பொறுத்துக்குவேன். அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்படி கூட நானே பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தியாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய உண்மையான நேர்மைக்கும் பக்திக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் சிறப்பாக அமைச்சு தர்றேன். உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை நல்ல முறையில் நான் மாற்றி அமைக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்வமே. நீ நினச்சதை விட நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை தரத்தை நான் நல்ல முறையில் மாற்றி தரேன். உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட மற்றவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நீதானே யோசித்து பெற்றுக்கொள்ள அதற்கான வேலைகளை செய்ய தயாராகணும். உனக்கு வேண்டியதை அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு யாரிடமும் கையேந்தி நிற்காதே. நீ அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கும்போது அது உனக்கு சுலபமாக கிடச்சிடும். அடுத்தவங்க வந்து உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடாதே. உன்னுடைய முயற்சியை கொண்டு சுயமாக நீ எல்லா வேலைகளையும் செய்யும் போது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். என்னையே நம்பி இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் தவமிருந்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைத்தே காட்டுவேன் என் செல்வமே.